ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையை சேர்ந்த நிறுவனமான ஐஆர்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டாக சவுத் ஜோனுக்கு தான். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ட்ரேட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ட்ரேட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சிஓபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். என்சிவிடி லெவல் இல்லை ஸ்டேட் லெவலில் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 12 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்யூர்மெண்ட், இது கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 10 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து காமர்ஸில் இல்லை சிஏ இன்டர் சப்ளை செயின் அந்த மாதிரிலாம் ஒன்று முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிகிரி முடித்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்குமே வந்து 12 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பேரோல் வந்து எம்ப்ளாயி டேட்டா மேனேஜ்மெண்ட், இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது. மொத்தம் 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 12 மந்த் வந்து உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியட். அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வேக்கன்சி. நீங்கள் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தா ஓகே தான். அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 12 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட். அப்புறம் சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃப்ரா டிபார்ட்மெண்ட்டில் வருது ஒரு வேக்கன்சி. நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே தான். 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். அப்புறம் மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் வருது 4 வேக்கன்சி. கிராஜுவேட் வந்து எனி டிபார்ட்மெண்ட் எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 6 மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட். அதுக்கப்புறம் ஐடி சப்போர்ட் ஓகேங்களா. ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 வேக்கன்சி. இதுக்குமே எனி கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கும் 12 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் காமனாக சொல்லியிருக்காங்க. மினிமம் 15 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தெளிவாக அந்த டேபிள் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் தான். அதாவது நாப்ஸ் போர்ட்டல் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .gov.in வெப்சைட் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக மெரிட் பேசிஸ் தான். நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ மார்க் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவோம். எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்லி மார்க் பேசிஸில் மட்டும்தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்டே பண்ணுவோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் உங்கள் மார்க் ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24 மார்ச் 2025 அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு குயிக்காக அப்ளை பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சொல்லியிருக்கிற கல்வி தொகுதியெல்லாம் வந்து பாருங்கள். 1 ஜனவரி 2025 அதுக்குள்ளே வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. The applicants should have already passed the prescribed qualification as on 1 ஜனவரி 2025 தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது 10th வந்து மினிமம் 50% வந்து மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் மோடு பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பியூராக வந்து நீங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் சேம் மார்க்காக இருந்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் டேட் ஆஃப் பர்த் வச்சோ இல்லை அதுவுமே சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யார் வந்து முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. அதாவது 10th வந்து அந்த டேட் வைஸ் பார்ப்பாங்க. யார் முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுலேயுமே நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அப்போ தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் பை லிஸ்ட் எதுக்குன்னா சப்போஸ் இப்போ கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சில கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. சில கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டு அப்புறம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களே வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை வந்து மறுபடியும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஷெடியூல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான ஷெடியூல் வந்து உங்கள் இமெயில் மூலிமா நாங்கள் இண்டிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு கேட்டகரி நீங்கள் வந்து ஸ்கூல் பாஸ், அதாவது 5th-லேருந்து 9th கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தீங்க, அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 பர் மந்த். ஓகேங்களா. நீங்கள் வந்து 10th முடிச்சிக்கிங்களா, உங்களுக்கு 6000 பர் மந்த். அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் அந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணால் மட்டும். ஓகேங்களா. நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 பர் மந்த். அதுக்கப்புறம் நீங்கள் நேஷ்னல் லெவல் அல்லது ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஐடிஐயில் உங்களுக்கு 7700 ஒரு மாதத்துக்கு. அப்புறம் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் அல்லது வெக்கேஷனல் சர்டிஃபிகேட் ஹோல்டர் அல்லது சாண்ட்விச் கோர்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அதாவது டிப்ளமோ இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் அல்லது டிப்ளமோ ஹோல்டர், அதாவது நீங்கள் ஒரு டிகிரி இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 8000 ஒரு மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்பாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு டிகிரி முடிச்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9000 ஒரு மாதத்துக்கு. சரிங்களா. ஸோ இங்கே என்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். இந்த ஸ்டைஃபன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சதுலேருந்து டிகிரி படிச்ச வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ சொல்லியிருக்க அந்த அப்ரண்டிஸ்ஷிப் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ, இப்போ நீங்கள் எனி டிகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஒரு மாதத்துக்கு. சரிங்களா. நீங்கள் ஐடிஐ ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7700 ஒரு மாதத்துக்கு. இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்ளை பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அகைன் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் வந்து கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்கள் ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியோட எடுத்துகிட்டு வாங்க. ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணும்போது நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா. அதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஒரிஜினல் ப்ளஸ் அலாங் வித் 2 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி. ஓகேங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு மாதிரி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேபிளோ கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது பியூர்லி மெரிட் பேஸ் தான். எந்த விதமான ஃப்ராட் ஜாப் ஃப்ராட் கேம்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ண லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.